வணக்கம். நான் உங்கள் சின்னா. சொல்லாததை கேள், சொல்லாததை கேளுங்கள். ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பு நிகழ்ந்த ஒரு அரசரின் தன் மகனை ஒரு நல்ல ஆட்சியாளராக மாற்ற ஒரு குருவிடம் அனுப்பி வைத்த ஒரு கதை தான் இந்த கதை. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார் அரசர். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவரை ஒரு நல்ல ஆட்சியாளராக மாற்ற குருவிடம் அனுப்பி வைத்தார் மன்னர். குரு சில நாட்கள் தன்னுடன் இளவரசரை வைத்திருந்தார். பிறகு இளவரசர் ஒரு வருடம் காட்டில் தனியாக வாழ அனுப்பி வைத்தார் குரு. இளவரசர் காட்டிலிருந்து திரும்பி வந்ததும் மன்னர் கேட்டார், சொல்லுங்கள் இளவரசரை, நீங்கள் காட்டில் என்ன கேட்டீர்கள்? காட்டிலிருந்து வந்த இளவரசர் மன்னரிடம் சொல்கிறார், காக்கையின் சத்தம் கேட்டேன், நதிகளின் சலசலப்பை கேட்டேன், இலைகளின் சலசலப்பை கேட்டேன், தேநீர்களின் ஓசை கேட்டேன், காற்றின் சத்தத்தை கேட்டேன் என்றார். இளவரசர் கதை சொல்லிட்டே போனார். அவரது அனுபவம் பேசி முடித்ததும் மன்னர், சரி, இப்போது மீண்டும் ஒரு முறை காட்டுக்கு செல்லுங்கள். சில புதிய சத்தங்கள் கேட்கும் வரை திரும்ப வேண்டாம் என்றார் மன்னர். ஒரு வருடம் காட்டில் கழிந்த பிறகு இளவரசர் தனது ராஜ்யத்திற்கு திரும்ப விரும்பினார். ஆனால் அவர் தனது மன்னரின் ஆலோசனையை புறக்கணிக்க முடியவில்லை. எனவே அவர் தயக்கத்துடன் காட்டை நோக்கி நடந்தார் இளவரசர். பல நாட்கள் கழிந்தும் இளவரசர் புதிய குரல் எதுவும் கேட்கவில்லை. இளவரசர் கவலையடைந்தார். இனி ஒவ்வொரு ஒலியும் மிக கவனமாக கேட்பது என்று முடிவு செய்தார். பின்னர் ஒரு நாள் காலையில் இளவரசர் சில அறியப்படாத ஒலிகளை லேசாக கேட்க ஆரம்பித்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் தன் குருவிடம் சந்திக்க நேரிட்டார். குருவிடம் இளவரசர் சொன்னார், முதலில் நான் முன்பு இருந்த அதே ஒலிகளை கேட்டேன். மொட்டுக்கள் பூக்கும் சத்தத்தையும் நான் கேட்க ஆரம்பித்திட்டேன். சூரியன் கதிர்கள் பூமியில் விழுவதையும், பட்டாம்பூச்சிகளின் பாடல்களையும், புல்லும் காலை பனிகளை குடிக்கும் சத்தத்தையும் கேட்க ஆரம்பித்தேன் என்றார் இளவரசர். இதை கேட்ட குரு மகிழ்ச்சி அடைந்து புன்னகையுடன் கூறினார், கேட்காத கேட்கும் திறன் ஒரு நல்ல அரசனின் அடையாளம். ஏனென்றால் ஒரு ஆட்சியாளர் தனது மக்களின் இதயங்களை கேட்கவும், அவர்கள் பேசாமல் அவர்களின் உணர்வுகளையே புரிந்து கொள்ளவும், சொல்லாத வழியை புரிந்து கொள்ளவும், தனது மக்களின் பேசாத குறைகளை கேட்கவும் கற்றுக்கொண்டால் அவர் மட்டுமே தனது குடிமக்களின் நம்பிக்கையை பெற முடியும். புரிந்து கொண்டா முடியும், அதாவது தவறு நடந்தால் மற்றும் அவரது குடிமக்களின் உண்மையான தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்றார் குரு. நண்பர்களை, நாம் நம் துறையில் தலைவர்களாக மாற விரும்பினால் நாமும் சொல்லாததை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த இளவரசரை போல் முழு விழிப்புடன் நம் பணியை செய்ய வேண்டும். நம்முடன் பணிபுரிபவர்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் கவனித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு உண்மையான தலைவர்களாக நம்பி நிலைநிறுத்த முடியும். அடுத்த ஒரு நல்ல கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சின்னா.